நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்களும் மறுபக்கம் கதிரேசன், இவங்க ரெண்டு பேரும் புதுசாக ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி இந்த சொத்து முழுக்க எனக்கு வேணும், இந்த சொத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் இதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ பண்ணால் போதும் கதிரேசன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கிட்ட உதவி கேட்குறாங்க. கதிரேசன் வந்து நான் என்ன பண்ணணும்னால சொல்லு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன், ஏன்னா எனக்கு என் பேத்தி வேணும், அது மட்டும் இல்லாமல் விஜய் என் மாப்பிள்ளை என்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கதிரேசன் ஒரு பக்கம் சைலண்டாக இருந்து, இதனால் எனக்கு என்ன ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கண்டிப்பாக கேட்பாங்க. ராஜேஸ்வரி கேட்குற போது கதிரேசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாரு ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. தீபிகாவுக்கு ஆதாரம் தேவை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லி தான் அந்த கொலையை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கும் மறுபக்கம் ரேணுகா கொலைக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ திரும்ப ஒரு கேஸை ரீஓப்பன் பண்ணால் மட்டும் போதும், அதனால் விஜயும் ஜெயிலுக்கு போயிடும், மறுபக்கம் சுடர் கேஸில் அந்த மல்லி ஜெயிலுக்கு போயிடுவா, எனக்கு என் சொத்து வந்துடும், உனக்கும் பேத்தி வந்துடுவா, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இந்த ஐடியா நல்லா தான் இருக்குது, இந்த ஐடியா யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ராஜேஸ்வரி மேடம் தான் அந்த ஐடியா எனக்கு சொன்னாங்க, இதை உங்ககிட்ட சொல்லவும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த ஐடியா நல்லா இருக்குது, இது படி செஞ்சால் எனக்கும் லாபம் இருக்குது உங்களுக்கும் லாபம் இருக்குது, அதனால் எந்த ஒரு பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக நான் செய்கிறேன். ஆனால் இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மல்லி வந்து எதனா ஒரு சிம்பிளான கேஸ்லையானா உள்ளே நுழையணும், அவள் எதனா ஒரு கேஸில் உள்ளே நுழைஞ்சாதான் வேலைக்கு ஆகும், அதெல்லாம் நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டேன், அந்த வீடியோவெல்லாம் வெளியிட்டேன். இதனால் கடுப்பான அந்த தீபிகா எப்படி இருந்தாலும் எதனா ஒரு கேஸை போட்டு அவள் உள்ளே தள்ளுவா, உள்ளே தள்ளி நல்லா நொங்குற உண்மை எல்லாமே சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்ல தெரியாமல், என்னடா இது உண்மையெல்லாம் ஒரு பக்கம் வெளியே வந்துட்டா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, இத்தனை நாள் போட்ட பிளான் எல்லாமே ஒரு பக்கம் கிளாப்ஸ் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துன்னு இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம மூளையை யூஸ் பண்ணோம்ல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் நமக்கு ஆப் வைக்கிறதுக்கு ஆள் பின்னாடி ரெடியாக இருப்பாங்க. அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிந்திச்சு நிதானமாக மூவ் பண்ணணும். எந்த ஒரு மூவ் வந்தாலும் சரிங்க, பொறுமை கடலின்னு பெரிது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க ஒன்றும் சும்மா சொல்லலை, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எல்லா வேலையும் செஞ்சாகணும். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்து நடக்க போகிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க. அந்த விஷயத்தை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டா போதும், நாம் தாங்க இங்கே எல்லாமே அப்படின்ற விஷயத்தை நம்ம நிலை காட்டிடலாம். இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா அந்த மாதிரி நிறைய கஷ்டங்களெல்லாம் வரும். மல்லி விஜய் இவங்க ரெண்டு பேரையும் ஒரே அடியாக ஒழிக்கிறதுக்கு என்னமெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்க. அந்த சதி திட்டத்தில் இவங்க எப்படி தப்பிக்க போகிறாங்க, இதுக்கப்புறம் தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் கிட்ட டேலண்ட் இருக்குது, மல்லி கிட்ட இன்னும் டேலண்ட் இருக்குது, அதனால் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னென்ன பண்ண போகிறாங்க, எப்படி தப்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைக்குமா கிடைக்காதா, என்ன பண்ண போகிறாங்க ஏதை பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எல்லா உண்மைகளும் வெளிவரும். அப்போ தீபிகா புரிஞ்சுப்பாங்க, ஐயோ நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு நம்ம தம்பி தினேஷ் சேர்ந்ததுக்கு மல்லி தான் காரணம், மல்லியை பழி வாங்க பார்த்துட்டோம்லே, மல்லி இந்த அளவுக்கு ஒரு பக்கம் தங்கமான பொண்ணுன்றதை நான் புரிஞ்சுக்காமல் போயிட்டோம்லே, தினேஷ் சேர்ந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்பவே ஒரு பக்கம் கற்பனையிலே வாழ்கிற பர்சன். அவர் வந்து நிஜத்தில் எந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறாரோ அதை கற்பனையிலே அவர் வாழ ஆரம்பிச்சிருவார். கற்பனையிலே வாழ்ந்து அவரோட வாழ்க்கையை அதிலே ஒரு பக்கம் முடிச்சினார். கற்பனையிலே நம்ம மல்லி வேணான்னு சொன்ன மாதிரியும் அவர் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு அவங்களே போய் சூசைடும் பண்ணிக்கிட்டாரு. இந்த விஷயம் எல்லாமே அவங்க அப்பா போயிட்டு சொல்கிறாங்க தீபிகா கிட்ட, இத்தனை நாள் கோவத்தில் இருந்த உன் தம்பி அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன், அதனால தான் அவங்ககிட்ட நான் பொய்யான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருமா, நீ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோவத்தோட வெறியோட அந்த மல்லி மேலே இந்த அளவுக்கு சுற்றின்னு இருக்குன்னு சொல்லிட்டு தீபக் தம்பி இப்போ தான் என்கிட்ட சொன்னார், அதனால தான் எல்லாம் உண்மையை இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா என்னப்பா முட்டாள்தனமான வேலையை செஞ்சு வச்சுருக்கீங்க, இதை என்கிட்ட நீ முதலே சொல்கிறது இல்லையா, உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நான் கெடுக்க பார்த்தேன், இந்த மல்லி அப்படின்னா எந்த ஒரு தப்பு செய்யலையாப்பா, உண்மை எதுன்னு சொல்லுங்கப்பா, இந்த பார்மா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வந்து இதுக்கு முன்னாடி அடிக்கடி நான் போயிட்டு அவர்கிட்ட செக்அப் போயின்னு அப்போல்லாம் கொடுத்த ரிப்போர்ட்டெல்லாம் நீயே பாருமா, அந்த மல்லி பேசாத ஒன்றத்தை எல்லாத்தையுமே அவன் பேசுனதான் நினச்சி அவன் மனசுக்குள்ளே ஒரு கற்பனை கோட்டையை கட்டி அவனே ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அவன் வாழ்க்கையை அவனே முடிச்சுக்கிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல், என்னடா செவ்வாழை இப்படி வந்து சிக்கிட்டோம்லாடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாங்க, ஏதோ ஒரு வண்டி கவாசுக்கியா நிஞ்சாவா என்னான்னு தெரியல, அப்படியே சும்மா ஒரு பக்கம் சொருவோடு போயின்னு இருக்குது, சவுண்டு ஒரு பக்கம் காது கிளியுது, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் இருக்குது ஹைவேக்கு, அங்கேருந்தும் போகிற வேகம் வந்து இங்கே கேட்குது. அப்படின்னா இவன் எந்த வேகத்தில் போவார் அந்த நண்பர், அந்த வேகத்தில் போனால் என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த நாமளும் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய நாய்ஸ் இதனால தாங்க போலீஸ் எல்லாம் இருந்து இந்த மாதிரி சவுண்டெல்லாம் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குது. ஆனால் இவங்க 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து வாங்குறது அந்த சவுண்டுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் அந்த சவுண்டை நம்ம அடைக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக வாய்ப்பில்லை. இப்படி அளவு ஒரு பக்கம் சிக்கல்லையும் விக்கல்லையும் வாழ்க்கை போயின்னு இருக்குது. என்னங்க பண்ணுறதுங்க, ஒரு நாய் பார்த்தீங்களா திராட்சை பழத்தை வாங்கி வந்துச்சுன்னு எனக்கு குறானா உனக்கு சின்ன குத்தின்னு இருக்குது நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நல்லா முடிஞ்ச வரைக்கும் முக்குன்னு மொக்கிறான். நான் வீடியோ பேசுறதுக்குள்ளே எல்லாத்தையும் முக்கியணும்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இந்த மாதிரி தான் அங்கே வாழ்க்கையில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வந்துட்டு ஒரு பக்கம் சிறு நாக்கு குத்திக்கிட்டு இருமல் மேலே இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்குள்ளே இருக்குமே குட்டி நாக்கு, அதுதாங்க ஒரு பக்கம் பெருசாகிட்டு இருக்கா. பெருசான நாக்கு தொண்டையில் டச் ஆகுங்களா, அந்த சமயத்தில் பேசுகிற போதெல்லாம் இருமல் வரும். நானும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணி தான் பேசினிருக்கேன். எல்லாம் இருக்காங்க
உங்களுக்காக எல்லா ரிவ்யூவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த சுவாரஸ்யமான விஷயத்துக்காக நீங்கள் காத்துன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடன் உங்களுக்காக இந்த வீடியோ அப்டேட் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஸ் இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு போயிட்டு தீபிகா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா மல்லியம்மா ரொம்ப நல்லவங்க, மல்லியம்மாலாம் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. சரிம்மா, மல்லியம்மா தப்பானவங்க இல்லை, மல்லியம்மா கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இப்போ தான் என் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தீபிகா அம்மா தான் என் செல்லம், என் புச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. தீபிகா மனசுக்குள்ளே சரி ஓகே, நம்ம மல்லியாவை தப்பாக தான் புரிஞ்சுன்னு இருக்கோம், இதுக்கப்புறம் மல்லியை இதே மாதிரி தப்பாக புரிஞ்சிக்கூடாது, இதுக்கப்புறம் உண்மை என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் பேசி புரிய வச்சு நாம தான் ஒரு பக்கம் அடுத்த கட்ட இதுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு நல்ல முடிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல முடிவாக தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் யோசிச்சு சிந்திச்சு இந்த மாதிரி முடிவு எடுக்கிறது யாரால சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைலேருந்து நம்ம தப்பிச்சு தாங்க இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்மளே இம்ப்ரூவ் பண்ண வந்தோம். இந்த இம்ப்ரூவ் எங்கே போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்ல தெரியல. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சியோ, நன்றி வணக்கம். வந்து நம்பருக்கு தருக எங்கே நின்றுக்கிற பார்த்தேன் பையன், அவன் தாங்க இன்றைக்கெல்லாம் எலக்ட்ரிஷியன் வேலைன்னு சொல்லிட்டு 2 நாளாக போயிட்டு 2 நாளாக ஓப்பி அடிச்சுட்டு ஒரு நாளைக்கு 2000 வாங்குறான் சேலரி. பெத்த கை. நாமெல்லாம் போனால் 300 400 அவ்வளோதான். இவனுக்கு மட்டும் என்னன்னு தெரியல, அப்படி எவ்வளோ தெரியுதுன்னு தெரியல, 2000 தராங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா சியோ, நன்றி வணக்கம்.